ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் உத்தமத்தை குறித்து நேற்றைய தினத்துல தியானித்தோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். வேதத்தை தோண்ட 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 அந்த புதையல் மாதிரி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உத்தமம் என்ற காரியத்தை ஆங்கில வார்த்தைகள்ல சொன்னா எக்ஸலன்சின்னு சொல்லலாம், குட்னஸ் சொல்லலாம், பர்ஃபெக்ஷன் சொல்லலாம், ஜென்யூனஸ் சொல்லலாம், அப்ரைட்னஸ் சொல்லலாம். இப்படி நிறைய காரியங்கள், இன்டிகிரிட்டின்னு சொல்லலாம். இப்படி இந்த உத்தமம்ங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு ஆங்கில சொற்கள் பயன்படுத்தப்படுது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதத்துல படிக்கிறோம், 25ஆம் சங்கீதத்துல 8வது வசனம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரா நம்ம ஆண்டவர்? நல்லவர். நம்ம தெய்வத்தை போல நல்லவர் யாரு இல்லைங்க. நம்ம தெய்வம் நல்லவருங்க. அல்லேலூயா. நம்ம தெய்வம் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழி என்ன பண்றாரா? தெரிவிக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, பைபிள படிக்கிறவங்களுக்கு தெரியும், அதுவும் புதிய ஏற்பாட்டை படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு பாவிய கூட கர்த்தர் நஷ்டப்பட்டு விடுறதே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, சகேயு ஒரு டாக்ஸ் கலெக்ட் ஆயக்காரனா இருந்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு ஆசையை விதைச்சார். லூக்கா 19 எப்பேற்பட்ட ஆசையை விதைச்சார்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான ரட்சிப்பு அவன் வீட்டுக்கு வந்துச்சு இல்ல? அது போல இளைய குமாரன் பாருங்க, தகப்பனிடத்துல சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணா? பிரிச்சுக்கிட்டு போனான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அந்த இளைய குமாரன் பிரிச்சுக்கிட்டு போனான். என்னதான் பிரிச்சுக்கிட்டு போனாலும், தூர தேசத்துக்கு போனாலும் உணர்வு அடைகிறான். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு என்ன வழியை தெரிவிக்கிறார்? நான் தான்ப்பா வழி. இந்த பணம் காட்டுற வழியெல்லாம் வேதனை மிக்கது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போறிய, இன்னைக்கு நிறைய பேரு, இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் பைபிளை ஒழுங்கா படிக்காம குடும்பத்துக்குள்ள என்ன கலகத்தை ஏற்படுத்துறான்னு தெரியுமா? நான் மூத்தவன், எனக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம், எனக்கு 2 மடங்கு, அப்ப இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், நீ சின்னவன், வீட்டை விட்டு வெளியே போ. சேஷ்ட புத்திர பாகம்லாம் எங்கெங்க? பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போச்சு. ஞாபகத்தை வச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல மூத்த குமாரன் ஒழுங்கா இருந்த அப்பாவோட, இளைய குமாரன் தான் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போனான். அல்லேலூயா. ஆனா ஒரு கட்டத்துல என்ன நடந்தது பாருங்க, இளையகுமாரன் பாவிகளுக்கு வழியை காட்டுறார் கர்த்தர். மூத்த குமாரன் என்ன பண்றான்? எனக்கு ஒரு நாள் கூட எங்க அப்பா இப்படி பண்ணலையே அப்படின்னு வேதனைப்படுறான். தகப்பன்ட்டு வர்ற அருமையான வார்த்தை, நீ எப்போதும் என் கூட இருக்கிற. அல்லேலூயா. நம்ம சபையில கூட சில நேரங்கள்ல சிலர் வேதனைப்படுறாங்க. என்ன வேதனைப்படுறாங்க? பிரதர், வர்ற புது ஆட்களையே கவனிச்சுட்டு இருக்கிறார். நம்ம எல்லாம் பழைய ஆட்கள், நம்மளெல்லாம் அவர் என்ன பண்றதே இல்லை, கேர் பண்றதே இல்லை. அப்படி இல்லை அர்த்தம். பழைய ஆட்கள் எப்போதும் நம்ம கூட இருக்கிறீங்க. ஆனா புதிய ஆட்கள் அன்னைக்குதான் வந்திருக்கிறாங்க இயேசுவை பார்க்க. அவங்கள மரத்தை விட்டு இறங்க சொல்லணும், அவங்களுக்கு கரத்தை கொடுக்கணும். மரத்தை விட்டு இறங்கு, என் கரத்தை பிடி. ஆண்டவரை பிடிச்சுக்கிறதுக்கு அவனை நேர வழி நடத்தணும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 92 14வது சங்கீதத்துல, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையானவர் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அதே சங்கீதம் 101 2வது வசனத்துல, பக்தன் எப்படி தாழ்மையோடு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே, எப்ப என் வீட்டுக்கு வருவீங்க? எப்ப என் வீட்டை சந்திப்பீங்க? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டுல நான் எப்படி இருப்பேன்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அல்லேலூயா. உத்தமர்களுக்கு எப்பயுமே கர்த்தர் துணையா இருக்கிறார். அப்ப நேற்றுக்கு உத்தமத்தை பத்தி படிச்சோம். இன்னைக்கு உத்தமத்தினுடைய கண்டினியூஷன் என்னன்னு கேட்டா, தேவன் கொடுக்கிற உத்தம ஆசீர்வாதங்கள். உத்தம ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதான் பிரசங்கம். நம்ம வேதனைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. யாக்கோப்புல 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிச்சீங்கன்னா, யாக்கோப்பு 1:12 யாக்கோப்பு
யோபு இல்ல, யாக்கோப்பு 1:12 படிச்சீங்கன்னா அங்க வேத வசனம் என்ன சொல்லுது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். எல்லாரும் படிங்க. எதை சகிக்கணுமா? நீங்க நல்ல ஆண்டவரை தேட 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 உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பரியாசங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா இதெல்லாம் சகிக்கிறீங்களான்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் சகிக்கிற தன்மை இருக்குதா? நம்ம எதிர்பார்க்கிறது வீட்டுல நடக்காது. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க எதிர்பார்ப்போட படிக்கிறாங்க. படிக்கிற படிப்புக்கு எதிர்பார்ப்புக்கு என்ன கிடைக்கல? வேலை கிடைக்கல. ஆமென் ஆமென். படிக்கிற படிப்புக்கு வேலை கிடைக்கல. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆனால் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்ல சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இந்த சோதனைகளை சகிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, பாடுகளை சகிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு வேதத்துல சில முக்கியமான ரகசியங்களை நம்ம பார்க்க போறோம். சங்கீதத்துல 21ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை படிச்சோம்னா, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் என்ன செய்கிறேன்? தரிப்பிக்கிறேன். யாக்கோப்பு என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறேங்கிறார். ஆனா இங்க பாருங்க, உங்க சிரசுல என்ன கிரீடம்? அந்த ஜீவ கிரீடம் எப்படி இருக்கும்? பொற்கிரீடமா இருக்கும். அல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் என்ன மாதிரியான கிரீடத்தை வைக்க போறாரு? பொற்கிரீடத்தை வைக்க போறாரு. நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா, அந்த உத்தம ஆசீர்வாதங்கள் அப்படின்னா என்ன? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். நீங்க யோபுவை குறிச்சு படிச்சிருப்பீங்க. அந்த ஊத்ஸ் தேசத்துல அந்த தேவ மனிதன் எப்படி இருந்தார் பாருங்க. ஒரு மனிதன் தான் எழுதி இருக்கிறார். அந்த மனிதனுடைய கேரக்டரை கவனிங்க. உத்தமன். அவருடைய சுபாவம் என்ன? சன்மார்க்கன். அவருடைய கேரக்டர் என்ன? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். ஆமென். அவருடைய ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா 7 குமாரர், 3 குமாரத்தி, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுத, மிருக ஜீவன்கள், இப்படி திரளான பணிவிடைக்காரர்கள். இந்த மனுஷன் கிழக்குத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருந்தாரா? பெரியவனா இருந்தார், ஐஸ்வர்யவானா இருந்தார். அவருக்கு கர்த்தர் உத்தம ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. நியாயமா சம்பாதிச்சு உழைச்சு கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிற அந்த பிளஸிங், அது உத்தம ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற உத்தமமான ஆசீர்வாதம். யோபுவை குறித்து சொல்லும் போது அவன் ஏற்கனவே அவரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்துட்டார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உத்தமனும் சன்மார்க்கம். சன்மார்க்கம் அப்படின்னா பரிசுத்தமான பாதைகள்ல நடக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். சன்மார்க்கம்னு இருக்கு, துன்மார்க்கம்னு இருக்கு. கர்த்தர் பாருங்க, இவனை சன்மார்க்கனா பார்த்தாரு, உத்தமனா பார்த்தாரு. ஆனா என்னதான் பொண்ணா இருந்தாலும் அதுதானே புடமிடுவார். ஆமென். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும். அப்ப இந்த பொண்ணா இருந்தா அதை புடமிட தான் செய்வார். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கிறதுக்கு புடமிடுவார். எனக்கு ஒரு பரிசுத்தவானுடைய பிரசங்கம் இன்னமும் மறக்க முடியாது. ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்து, எப்ப ஒரு ஊழிய ஆரம்பத்துல ஒரு 31 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபைக்கு வந்த, அப்படி வரும்போது ஒரு பிரசங்கம், நல்ல இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர். அவர் பேர சொல்ல நான் விரும்பல. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய வழிகள்லாம் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஆரம்பத்துல நல்ல தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம், ஒரு ப்ராஃபட். அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு வேதத்தை பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி கிரேக்கத்துல, எபிரேயர்ல, அதுல எல்லாத்திலயும் எழுதி இருக்கிறார். இருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்ப அவர் சொல்வாரு, இந்த ஒவ்வொரு வசனத்தையும் ரொம்ப ஆணித்தனமா அவர் என்ன பண்ணுவார்? ரொம்ப அழகா சொல்வார். ரொம்ப அழகா எல்லாமே ட்ரினிட்டிலே பேசுவார். திருத்துவத்திலே என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்ப இந்த உத்தம ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்கிற இந்த உத்தம ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில
அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். நிறைய பாடுகளை கடந்தார், உபத்திரவங்களை கடந்தார், பரியாசம் பண்ணப்பட்டார். உத்தமனாகிய நீதிமான் என்ன செய்யப்படுகிறானா? பரியாசம் பண்ணப்படுகிறான். உங்களுக்கு யூதா எழுதின நிருபத்தை மறக்கவே கூடாது. கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட மனுஷர்கள் எழும்புவாங்க தெரியுமா? சபையில, உலகத்துல பரியாசக்காரர்கள் எங்கும் தோன்றுவார்கள். ஆமென். விசுவாசத்தை உருகுலைப்பாங்க, தேவ அன்பை உருகுலைப்பாங்க. நம்ம மாத்திரம் பொன்னை போல புடமிடப்படலன்னு சொன்னா, இந்த பாடுகள் இல்லைன்னா நம்ம பொன்னை போல நிக்க முடியாது. அதான் அந்த பரிசுத்தவான் ஒரு ஓம சொன்னார், அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஓமங்கிறத விட நேருக்கு நேரம் அவர் பார்த்தத பிரசங்கத்துல சொன்னார். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரா, நீங்க இந்த தங்க கடையில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த தங்கத்தை உருக்கும் போது, டிசைனிங் பண்ணும் போது, அந்த கொள்ளன் தான் விரும்புகிற மாதிரி அதை உருவாக்கும் போது என்ன பண்ணுவான்னா, ஒரு இடுக்கியில பிடிச்சுக்குவான். அல்லேலூயா. எதுல பிடிச்சுக்குவான்? ஒரு இடுக்கியில பிடிச்சுக்குவான். கண்ணுல என்ன பண்ணுவான்? ஒரு லென்ஸ் போட்டிருப்பான். பார்த்திருக்கிறீங்களா? பார்த்ததில்ல. கண்ணுல ஒரு லென்ஸ் போட்டிருப்பான். குழியில் எப்படி குழி லென்ஸ் மாதிரி இருக்கும், லென்ஸ் போட்டிருப்பான். நீங்க கொடுத்த ஜொல்ல என்ன பண்ணுவான்? இடுக்கியில பிடிச்சிருவான். நெருப்புல காட்டி ஃபுல்லா காட்டுனாலும் அவனுக்கு நஷ்டம். எல்லாமே என்ன ஆயிரும்? உருகிரும். அது லைட்டா அப்படி 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 காட்டி காட்டி அதை என்ன பண்ணுவான்? டிசைன் பண்ணுவான். அப்படிதான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா, புடமிடுறதுன்னா தூக்கி அப்படியே நெருப்புல போடுறது இல்லை. அவர் நம்மளதான் பிடிச்சிருக்கிறார், கையில பிடிச்சிக்கிட்டு அப்பப்ப அப்படி 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 எடுத்து நம்மளை டிசைன் பண்றார். என்ன அழகு பாருங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு ஏன் இந்த பாடுகள்? அதுவும் குடும்பத்தால நெருக்கப்படுறவங்க ஜொலிப்பாங்க. குடும்பத்தால ஒடுக்கப்படுறவங்க, குடும்பத்தால நெருக்கப்படுறவங்க ஜொலிப்பாங்க. அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாதவங்க, அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லாம கர்த்தருக்காக நிக்கிறோம் பாருங்க, பின்னாடி அத்தனை பேரும் நமக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு, அதுக்கு நான் சாட்சி, அத்தனை பேரும் நம்ம பின்னாடி நிற்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாரு, ஆனா அவரை குறிச்சு முடிவு என்ன சொல்லுது? யோபு 42ல, யோபு 42 படிக்கும் போது அவரை குறிச்சு என்ன சாட்சியை நம்ம படிக்கிறோம் பாருங்க. அவர் இழந்ததோட இல்லாம அந்த 42ஆம் அதிகாரத்துல 16-17 படிச்சீங்கன்னா அங்க வசனம் என்ன சொல்லுது? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம், 42-16 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும். என்ன அருமை பத்தீங்களா? அடுத்த வசனம் என்ன சொல்லி முடிக்குது? யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய். எந்த அளவுக்கு அப்பா கையில இருந்தா அவர் டிசைன் பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, நெடுநாள் இருந்து சாட்சியா வாழ்வோம். அல்லேலூயா. அவர் கையில இருக்கணும். அவர் கையில இருக்கும்போது நம்ம ரொம்ப அழகுபடுத்துவார். அததான் எரேமியா 18ல சொல்றாரு, குயவன் கையில் களிமண் எப்படியோ அப்படியே நீங்க என் கையில இருக்கிறீங்க. அல்லேலூயா. சோ இந்த உத்தம ஆசீர்வாதங்கிறது அதுதான். தொடர்ந்து நீங்க போனீங்கன்னா உத்தம நன்மைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். உத்தம நன்மைகளையும் வச்சிருக்கிறார். நீங்க எனக்காக இந்த உத்தம ஆசீர்வாதத்துல நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை படிச்சீங்கன்னா, துன்மார்க்கர்களை யார் யாரெல்லாம் கடிஞ்சுக்கிறீங்களோ அவங்க கடிந்து கொள்கிறவர்கள் மேல என்ன உண்டாகுமா? உத்தம ஆசீர்வாதம் வருமா? ராமன் சொல்லுங்க. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். பவுல் ஓய்வு நாள் தோறும் சபையில உட்கார்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிச்சு, புத்திமதி, நாளைக்கு வச்சிருக்கிற இந்த கச்சேரி இங்க வாமா, நீ ஏன் வரல, நீ ஏன் இத்தனை நாள் வரல, நீ ஏன் இந்த மார்க்கத்துல போய் திருமணம் முடிச்ச, ஜெபிக்க வரைய தொலைச்சுட்டே உடனே ஓடு அப்படிங்க போறேன். நாளைக்கு தான் ரெடி ஆகிருக்கிறேன் யார் யாரை பிடிக்கணும்ட்டு. அல்லேலூயா. ஆமா, இந்த வசனம் வெளிச்சம் நம்ம கண்டிக்காம விட விட ஆத்துமாக்களுடைய மனநிலை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனங்களை படிக்கும் போது, சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
அப்படின்னா என்னன்னா 100% உத்தமா நடக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை நிச்சயம் தருவார். பைபிள் என்ன சொல்லுது? யாக்கோபு 1:18 நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த கொடையும் பரத்திலிருந்து உண்டாகி, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் எல்லாமே, பிசிக்கல் பிளெஸிங் எல்லாமே கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு பார்த்து கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. அல்லேலூயா. He is unchanging God. அவர் ஆள் பார்த்து முகம் பார்த்து அப்படிலாம் செய்யற தெய்வமே. அதுக்கு நிறைய ஓமைகளை நான் கொடுக்க முடியும். நமக்கு தேவை இன்னைக்கு உத்தம நிதானிப்பு தேவை. ஆமென். எப்பேற்பட்ட நிதானிப்பு? சங்கீதம் 119 சங்கீதம் 66வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சங்கீதம் 119:66 உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு என்ன பண்ணுங்க? போதித்தரலும். உங்களுடைய கற்பனைகளின் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? விசுவாசமா இருக்கிறேன். தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற தேசத்தினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கணும். ஆமென். வார இதழ்களை வாங்கி படிக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்கி படிக்கணும். அதே போல யூடியூப்ல என்ன வருது, வாட்ஸ்அப்ல என்ன வருது, இந்த அறிவு, இந்த நிதானிப்பு நமக்கு இருக்கணும். எந்த ஜாப்பா இருந்தாலும் போட்டு தள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய கற்பனைகளின் மேல் நான் விசுவாசமா இருக்கிறேன், உத்தம நிதானிப்போட இருக்கிறேன், அறிவோட இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அறிவை பயன்படுத்தணும். ஆமென். தானியேலுக்குள்ள அந்த இன்டெலிஜென்ட், அந்த இன்டெலெக்சுவல், அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள அந்த தெய்வீகம், அந்த புத்தி கூர்மை, அதெல்லாம் இருந்ததுனால ராஜ்யபாரத்துல தைரியமா நின்னாங்க. இப்படியாடா பண்றீங்கன்னு பொறாம பிடிச்சவங்க என்ன பண்ணாங்க? தூராங்கிற ஒரு சமபூமி இல்ல, பொற்சிலைய கொண்டு வந்து நிறுத்தி, ராஜாவே இது முன்னாடி தாழ விழாதவங்களை எல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணணும் சாப்டரை. நாங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவரியா, அவர் தப்புவிக்க வல்லவரியா, அப்படியே எங்க ஆண்டவர் எங்களை விடுவிக்கலாம். இது மாதிரி யார் சொல்லுவா? அப்படியே எங்க ஆண்டவர் எங்களை விடுவிக்கல. இப்ப நம்மளே என்ன சொல்லணும்? என் ஆண்டவர்கிட்ட வேலை கேட்டேன், வேலை கொடுக்கல. என் ஆண்டவர்கிட்ட நன்மை கேட்டேன், நன்மை கொடுக்கல. வீடு கேட்டேன், வீடு கொடுக்கல. வார ஜபத்துல ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் வைக்கிறேன், ஒன்னும் நடக்கல. பரவாயில்ல, என் ஆண்டவர் எது கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் ஜீவன் உள்ளவர், அவர் தான் எனக்கு மரிச்சார், அவர் தான் எனக்கு ரத்தம் சிந்தினார், அவர் தான் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார், அவர் தான் மரணத்தை ஜெயித்தார். சோ எனக்கு இங்க இருக்கிற நன்மைகளை விட அவர் தான் எனக்கு பெரிய நன்மை. அவர் எனக்கு போதும், ஜீசஸ் போதும் எனக்கு. அல்லேலூயா. இந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல உத்தம காரியம், அதாவது கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் எப்போதும் எப்படி இருக்கும்? உத்தம காரியங்களை என்ன பண்ணும்? வசனிக்கும். அதே போல நீதிமொழிகள் 11:5 உத்தமனுடைய நீதின்னு எழுதியிருக்கு. உத்தமனுடைய நீதி அவன் வழியை என்ன பண்ணுமா? செவ்வாய்ப்படுத்தும். துன்மார்க்கனோ தன்னுடைய துன்மார்க்கத்தில் என்ன பண்ணுவான்? விழுவான். பக்கத்தில் இருக்கிறவங்கள எனக்காக கரம் கொடுத்து நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி, நீதிமொழிகள் 11:20 மாறுபாடான இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவங்க? ஆனா உத்தம மார்க்கத்தாரோ, நம்ம போற மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? அப்படி பக்கத்துல சொல்லுங்க, நம்ம போற மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? ஆமென். இந்த ட்ரெயின் எங்க போகுது? இந்த ட்ரெயினுடைய மார்க்கம் என்ன? இந்த ட்ரெயினா புதுக்கோட்டையில புறப்பட்டு திருச்சி மார்க்கமா போய், திருச்சியில இருந்து பெரம்பலூர் வழியா, பெரம்பலூர் மார்க்கமா அது என்ன பண்ணுது? சென்னை போகுது அப்படின்னு. அதே போல நீங்க எல்லாம் எங்க போறீங்க? பைபிள் எடுத்துட்டு எங்க போறீங்க? நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் உத்தம மார்க்கம், நாங்கெல்லாம் தேவனால அழைக்கப்பட்டவங்க. அப்ப நாங்கெல்லாம் தேவனால அழைக்கப்படலையா? நீங்களும் தேவனால அழைக்கப்பட்டவங்க தான். ஆனா நீங்க யோவான் 1:12 அவரை உண்மையா ஏற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா அவனுக்கு கோபம் வரும். நாங்கெல்லாம் யாரு? பிசாசு விட்டு பிள்ளைங்களா? பிசாசு விட்டு பிள்ளைங்க தான். நாங்க பிசாசு விட்டு பிள்ளைங்களா இருந்து இப்ப யாருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். நீங்க இந்த உலகத்தை விட்டு வெளியில வரணும், இந்த பொல்லாத சமுதாயத்தை விட்டு வெளியில வரணும், விக்கிரகத்தை விட்டு வெளியில வரணும், அசுத்தத்தை விட்டு வெளியில வரணும், அந்தகாரத்தை விட்டு வெளியில வரணும், இருளை விட்டு வெளியில வரணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா.
அப்ப இந்த உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 119:1 படிக்கிறோம் சங்கீதத்துல. சரி, கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த உத்தம மார்க்கம், இந்த மார்க்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இந்த மார்க்கத்துல இருக்கிறவங்க வாசனை வீசுவார்கள். இந்த உத்தமனா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் இருக்கிற இடத்துல ஒரு பரிமள தைல வாசனை இருக்கும், ஒரு நலத தைல வாசனை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சில பேர் வந்துட்டாலே பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாத்தீங்களா? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போவோம். மார்க்கு சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை எனக்காக வாசிங்க பார்க்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைப்பல் கரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவன் சிரசின் மேல் ஊற்றினான். அல்லேலூயா. இந்த தைலத்துக்கு பேரு நலதம். இந்த தைலத்துக்கு பேரு, அது ஒரு வாசனை மிக்க வேர்ல இருந்து தயாரிக்கப்படுது. ஆமென். அது ஒரு நறுமண செடியிலிருந்து தயாரிக்கப்படுது. இந்த நலதம் தைலம், இந்த நலத தைலம் அப்படி தயாரிக்கப்படுது. ஆனா இந்த தைலத்துக்கு பேர் என்னவா? உத்தம தைலம். அதை ஏன் உத்தம தைலம்னு எழுதுனாங்க? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ராஜா தமது பந்தியில் இருக்கிற அனைத்தையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும். அல்லேலூயா, ஆமென். இந்த தைலம் என்னத்தை வீசுமா? வாசனை வீசும். ஒண்ணு வேணாங்க, ஒண்ணு வேணாம். வேதத்தை படிச்சோம்னா அதே உன்னத பாட்டு 4:12, உன்னத பாட்டு 4:12 பாருங்க. உன்னத பாட்டு 4:12, 4:14 இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் போடுங்க. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். 14 பாருங்க. நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் சிங்காரவனமாய். நலதம் எப்படி தயாரிக்கப்படுதுங்க? இவ்வளவும் சேர்த்தா என்ன வாசனை அடிக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்கம் எல்லாமே கர்த்தர் படைச்சாங்க. எல்லாத்தையும் பேய் பேய்ன்னு சொல்லாதீங்க, இது எல்லாமே கர்த்தர் படைச்சாதான். ஒருத்தன் கேட்டான், வெத்தலைய கர்த்தர் தானே படைச்சார், நல்லா சாப்பிட, வெறும் வெத்தலைய சாப்பிடு, அந்த சாறு இருதயத்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, சளிக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது. அந்த வெத்தலையில சுண்ணாம்பு தடவை சொன்னது யாரு? பேய். அந்த வெத்தலையில போயிலைய வைக்க சொன்னது யாரு? பேய். அந்த வெத்தலைய சீவல் வைக்க சொன்னது யாரு? பேய். அப்ப சீவலை கர்த்தர் தானே படைச்சார், பாக்கு மரத்தை கர்த்தர் தானே படைச்சார். என்ன ஆசையா கேட்குறீங்க இப்ப பிரதர்? ரொம்ப நாள் சந்தேகம் பிரதர் இது. ஆண்டவரே, இப்ப இதெல்லாம் ஆண்டவர் தானே படைச்சார். கஞ்சா செடியை ஆண்டவர் தானே படைச்சார். இன்னைக்கு இல்லாட்டினா இவ்வளவு கஞ்சா குடிக்க மாட்டாங்கல்ல. இதுக்கெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பதில் கொடுத்துட்டார். எல்லா செடிகளையும் படைச்சிட்டு எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்னாரு. எல்லாமே நல்லதுன்னாரா? இப்ப கஞ்சா செடி உங்களுக்கா படைச்சாரு? காட்டு கழுதைகளுக்கு படைச்சார். அது கற்பமா இருக்கிற காலத்துல அது போய் அதை சாப்பிட்டு அந்த குட்டியை ஈனும் போது அந்த வேதனையை மறக்கிறதுக்காக கர்த்தர் படைச்சிருக்கிறார். கரெக்டா போய் அந்த செடியை சாப்பிடுமா. அதே போல இந்த சிறு இது சொல்றோம் பார்த்தீங்களா, பாம்பு கடிச்சா இதை சாப்பிட்டா போ, சிறுயா நங்கை சொல்றோமா. அப்ப இந்த முயல் குட்டி பாருங்க, டக்கு டக்குன்னு இந்த சின்ன சின்ன விலங்குகள்லாம் சில இதுல போய் உருளும் பார்த்தீங்களா, அந்த விஷத்தை மாத்துறதுக்கு கர்த்தர் ஞானமா படைச்சிருக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஒரு போயில செடி பச்சை 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 பச்சைன்னு வளர்ந்துருக்குது. இது யாருன்னா ஜான் ரவீந்திரநாத், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்த ஜான் ரவீந்திரநாத் என்கிட்ட எங்களெல்லாம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தார். அப்போ ஒரு கழுதை வந்துச்சான்.
அது பச்சை பச்சேன்னு இருக்கிறத பார்த்து வேகமா உள்ள போய் மடன்னு இதை கடிச்சு சாப்பிட்றத பார்த்து எல்லா கழுதையும் அதுக்குள்ள மேய்ஞ்சிருக்கு. பச்சை செடி பச்சையா இருக்குங்க. மென்னு கொஞ்ச நேரத்துல எல்லாம் தூன்னு ஒன்னு பார்த்து துப்புனுச்சான். எப்படி ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பார்த்து கேட்கறதுக்கு கதை தான் இது. துப்புனுச்சான். துப்பிட்டு ஒன்னு பேசிக்கிச்சான். எப்படி மனுஷன் சாப்பிடுறான் அப்படின்ட்டு. அந்த போயில செடிய அல்லேலூயா. தேவன் படைத்தது எல்லாமே நல்லது. எவ்ரிதிங் இஸ் குட். நமக்குன்னு படைச்சதை தானே நம்ம சாப்பிடணும். அல்லேலூயா. போற வர்ற அத்தனையும் பிடிச்சி சாப்பிட்டா குடல் என்னத்துக்கு ஆகும்? கண்டதையும் திங்கிறதுக்கு இந்த உடம்பு ஆண்டவர் படைக்கவே இல்லை. விதைகளை திங்கிறதுக்கு தான். சீட்ஸ் நமக்கு முதல்ல கொடுத்த ஃபுட்டே சீட்ஸ் தான். அப்புறம் வெஜிடேரியன் தான். இப்ப பன்னியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. முதலைய விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேட்ட சங்கீதத்தை எடுத்த முதலைய நறுக்கி போட்டாருங்கிறான். அவன் படுத்தின பாட்டுக்கு அவர் நறுக்கி தான் போடுவாரு. அல்லேலூயா. ஆமென். காடைகளை கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயிலே போட்டாரா இல்லையா? வாயிலே போட்டார். ஆமென். நம்ம அப்பா விரும்புறதெல்லாம் சாப்பாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு அப்பா விரும்புறேன். சாப்பாட்டுல கவனமா இருந்தா ஆவிக்குள்ள பலமா இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு நெருப்பா மாறுவோம். நமக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும். நமக்குள்ள ஒரு தேவ பலன் இருக்கும். அல்லேலூயா. இந்த உத்தம தைலம் இருக்குது. இதை குறிச்சு நம்ம பழைய இந்த 4 ஆகமங்கள்லயும் இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா ஆகமங்களையும் இருக்கும். மார்க்கு சுவிசேஷம் இந்த 14:3 படிச்சோம் பார்த்தீங்களா? அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்தேயில இருக்குது. மத்தேயில நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள்ல இருக்குது. அதே போல லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 இருந்து 48 வசனங்கள் இருக்குது. அதே போல யோவான்ல 12ஆம் அதிகாரத்துல 1 முதல் 8 வசனங்கள் இருக்கு. நீங்க வாசிக்கிறதுக்காக யோவான் 12ல 1ல இருந்து படிங்கிற. யோவான் 12ல பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கே அவருக்கு என்ன விருந்து பண்ணினார்கள்? விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் என்ன பண்ணா? அந்த அம்மாவுக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆண்டவருக்கு பணிவிட. என்ன இன்னைக்கு பணிவிட செய்யத்தான் ஆள் இல்லை, சாப்பிட ஆள் இருக்கு. அல்லேலூயா. எது செய்ய ஆள் இல்லை, பணிவிடை செய்ய ஆள் இல்லை. ஆனா இந்த அம்மாவுக்கு எப்பயுமே ஒரு நல்ல கேரக்டர். ஏசப்பா வந்தா சட்டியை தூக்க வேண்டியது, பரிமாற வேண்டியது. பணிவிட நல்ல கேரக்டர், பெஸ்ட் கேரக்டர். பணிவிடை மகள். லாசருவும் அவனோடு கூட பந்திருந்தவர்களில் பாருங்க, லாசரு சோத்து பண்டாரம் பாருங்க. இவன் தானே பரிமாறணும். வீட்டுக்கு வந்த இயேசு கிட்ட இவன் உட்கார்ந்து யாரோட சாப்பிட்டுட்டு இருக்கான்? இயேசுவோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற, இந்த இடம் ரொம்ப டாப்புங்க, கலங்கம் இல்லாத நல்லதான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே கலங்கம் இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்காது? கலங்க இருக்காது. அந்த கலங்க இல்லாத ஆத்மா பரலோகத்து பிரஜை. ஆமென். கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்துல ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்துல பூசி தலைமயிர்னால சத்தமே வரமாட்டேங்குது. நீங்க போடுற ஷாம்பு, அவ்வளோ ஷாம்பு தலைமயிர்ல போட்டு இருக்கிற முடியெல்லாம் வீணா போகும். ஆனா இந்த அம்மா ஏசாமி பாதத்துல கண்ணீரை விட்டு எண்ணெயை தேய்ச்சு கூந்தலை எடுத்து, அந்த நேரத்துல டவுல் கிடையாது. குஷ்டரோகி சீமோன் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு டவுலாவது கொடுத்திருக்கணும். இந்த அம்மா அவனுடைய டவல்லாம் எதிர்பார்க்கல, கூந்தல் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு நீளம் இருந்திருக்கும் பாத்துக்கங்க. எடுத்து வளைச்சு காலில் போட்டு தேய்க்கிற அளவுக்கு தான் பாத்துக்கங்க என்ன முடி இருந்திருக்கும்னு பாத்துக்கங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்து. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு உங்க வீடு, உங்க வாழ்க்கை ஒரு பரிமள தைலத்தின் வாசனையினால் கர்த்தர் நிரப்புகிறார். உடைஞ்ச இருதயம், உடைஞ்ச ஆத்துமா, தைலத்தை உடைத்து நீங்க ஒரு தைலம், நீங்க ஒரு நலத தைலம், நீங்க ஒரு பரிமள தைலம், நீங்க ஒரு கலங்கம் இல்லாத தைலம். அவருடைய பாதத்துல விழுந்து நறுங்குண்டு கதறி அழும்போது அந்த இடமெல்லாம் ஒரு தெய்வீக வாசனை, அந்த இடமெல்லாம் ஒரு தெய்வீக பிரசன்னம் நிரப்பும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. எல்லாரும் எழுவோம். ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாயத்திறந்து கீபோர்ட் பிளே பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். பாட்டு கண்டுபிடிச்சிட்டியாப்பா? அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எல்லாரும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். துதிப்பேன் உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவே. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். அமது சிறகா என்னை ஓடி காத்து நடத்துவார். தமது சிறகா என்னை ஓடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். துதிப்பேன் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கையில் போடாமல் பார்த்து கரங்களில் ஏற்றுவார். பாதம் கல்லில் போடாமல் பார்த்து கரங்களில் ஏற்றுவார். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வழிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு.
சாத்தானின் சகல வழிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தவே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தவே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்லுங்க, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தவே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தவே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே வல்லவன். துதிப்பேன் துதிப்பேன் இன்னும் 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 தேவ வல்லவன். துதிப்பேன் அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, விடுதலையின் அக்கினி, கிருபையின் அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் அந்த அபிஷேக வல்லமை, அந்த இரக்கத்தின் வல்லமை, அந்த பரலோக வல்லமை, அந்த பராக்கிரம வல்லமை இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு விடுதலை 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 விடுதலை. தகப்பனே, தேவரீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர். இந்த 6ஆம் நாள் ஆறாத காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவர், அபிஷேகத்தை ஆறாக பாயப்படுகிறவர். ஒவ்வொரு இயேசுவின் பர்வதம் திருச்சபை குடும்பங்கள் மேலும் இந்த ஜீவ நதி, இந்த அபிஷேக நதி ஆறாய் பாய்வதாக இயேசுவின் நாமத்தில்